வணக்கம் நண்பர்களே. ஆசாதி இந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலையாள மூவி தான். இது வந்து தமிழில் வந்து டப் பண்ணியிருக்காங்க. சன் நெக்ஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த மூவி வாட்ச் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிடுறேன். அதே போல் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்கும். கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட் நீங்கள் யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் நம்மளே நிறைய படம் பார்க்குறோம், நம்மளாலே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோ ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஹீரோயின் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவும் பாசில் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாலு, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வாணி விஸ்வநாதன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர். லால் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவோட அப்பாவும் நடிச்சிருப்பாங்க. ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா கங்காங்கிற கேரக்டர் இருப்பா. அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரகு அப்படிங்கிற கேரக்டர் வந்து இருப்பார். ஸ்ரீநாத் பாசில் வந்து ரகுங்கிற கேரக்டர் இருப்பார். இப்போ ஸ்ரீநாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒய்ஃப் வந்து கங்கா. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ரகு வந்து கேரக்டர், அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை கேஸுக்காக வந்து லாக்அப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே தான் இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பிச்சு அவங்க குழந்தை பெற்றோன்னே ரிட்டர்ன் டு ஜெயில் தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இருப்பா அப்படி எம்எல்ஏ. ஸோ அவருடைய பையனை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா என்ன சொல்கிறது என்னென்னா நம்ம கங்கா வந்து கொன்றுவாங்க. ஸோ ஏன் கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக்கி அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வண்டியை வச்சு இடித்து அந்த பொண்ணை வந்து கொன்றுவான். ஸோ இதனால் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீட்டுக்கே போய் அவன் கண்ணு முன்னாடி அவன் பொண்டாட்டியில் இருப்பான். முன்னாடியே அந்த பையனை வந்து ஒரே போட வெட்டி கொண்டுட்டு வந்துடுவான். அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்போ என்னன்னா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. இதுதான் கதை, ரைட்டு. அவங்க கொண்டுட்டாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ வந்து வெளியே வந்து குழந்தைய பற்றிட்டு திருப்பி ஜெயிலுக்கு தான் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். மேபி அதிகபட்சம் முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் மேட்ரு என்னன்னா அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் வந்து ஒரு செமையான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதாவது லாலும் ரகுவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து அங்கே ஆளுகளெல்லாம் செட்டப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம கங்காவை வந்து அந்த இடத்துல இருந்து மொத்தம் டீமே தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரைட்டு. யூஸ்வலாக எல்லாம் பிளான் பண்ணி தப்பிக்கிறதானே, அதானே அவங்களும் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் என்னன்னா இவங்க பண்ணுற பிளான் வந்து போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ போலீஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இவங்க தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா போலீஸ்க்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்த விஷயம் தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூஸ்வல் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. நான் ட்விஸ்ட் இங்கே ரிவீல் பண்ண மாட்டேன். டெஃபினட்டாக போய் இந்த படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இடையில ஒரு சின்ன இடத்துல லேக் இருந்தாலும், லேக் அப்படிங்கிறத விட இதெல்லாம் போலீஸ்க்கு தெரியாதா, சாதாரணமாக ஒரு கொலைகாரன் என்ன சொல்கிறது, ஒரு வீடு இருக்குது, ஒருத்தர் வந்து நோட்டம் பண்ணிட்டு போகிறான்னா இவன் ஏதோ திருடம்பா வந்து கொலையடிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியே நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சாதாரணமாக ஒரு காமன் மேனு. பட் அப்படி இருக்கும்போது போலீஸ்க்கு வந்து இவங்க விட்டுருக்கோம், டெஃபினட்டாக இவங்க பிளான் பண்ணி தப்பிச்சு போவாங்க அப்படின்னு போலீஸுக்கு தெரியாதா? பட் தெரியாத மாதிரியே போலீஸ் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது. மற்றபடிக்கு இந்த படத்தை வந்து நம்ம குறைங்களாம் எதுவுமே சொல்ல முடியாது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கிளைமேக்ஸு பட்டன் ட்விஸ்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் என்னமோ தெரியல, நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணாங்க. நானும் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தேன். உண்மையிலேயே வந்து இட் இஸ் ஒர்த் டு வாட்ச். ஓகேங்களா? டெஃபினெட்லி யூ மஸ்ட் வாட்ச்.